வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது a hexagonal prism of base edge 50 mm, height 70 mm, rest on one of its end on HP with a vertical face parallel to HP. So ஒரு end வந்து HP ல இருந்து vertical face parallel to VP ன்னு hint கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டயக்ராம் வரையும்போது இதோட விஷயத்தை சொல்கிறேன். இப்போது ஒரு ஹெக்ஸாகனல் ப்ரிசம் இருக்குது. அதில் வந்து ஒரு ஹோல் வந்து ஒன்று போடுறாங்க, ட்ரில் பண்ணுறாங்க. a horizontal hole of diameter 40 mm. ஸோ ட்ரில் பண்ணுறாங்க கரெக்டாக சென்டராக ரைட் த்ரூ த ப்ரிசம். அதோடைய ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது விபிக்கு. ஸோ இது எல்லாமே கிவன் டேட்டாஸ். இந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ப்ரிசமில் ஹோல் போட்டாங்க இல்லையா, அதோடைய சர்ஃபேஸ் லேட்ரல் சர்ஃபேஸை டெவலப் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த XY லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? XY லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குது? பேஸ் எட்ஜ் 30 mm, இப்போ 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். நல்லா கவனிங்க. எண்ட் ஆன் HP, ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் ஆன் HP, வெர்டிக்கல் ஃபேஸ் வந்து parallel to VPனா ஹெக்ஸாகனுடைய ஒரு சைடை இந்த XY லைனுக்கு பேரலாக வரையணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்டில் இப்படி வச்சுட்டு ஹெக்ஸாகனுக்கு என்ன ஆங்கிள்? 60 டிகிரி. ஓகேங்களா? இந்த இடத்துல 60 டிகிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த பாயிண்ட் வழியாக ஒரு 3 சென்டிமீட்டர் ஒரு லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்ப இந்த பாயிண்ட் வழியாக 60 டிகிரி இந்த இடத்துல வருது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வழியாக 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பாயிண்டில் ப்ரொட்ராக்டர் வச்சுட்டு $60 டிகிரி இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வழியாக ஒரு 3 சென்டிமீட்டர். கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் வச்சுட்டு 60 டிகிரி. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக ஒரு 3 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட வேண்டியது. ஸோ நம்ம ஹெக்ஸாகனை வரைஞ்சாச்சு. ஸோ இந்த வரைஞ்ச ஹெக்ஸாகனுக்கு பேர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் A1, இது B1, இது C1, இது D1, இது E1, F1ன்னு பேர் கொடுத்துக்கலாம். உங்கள் விஷயம் நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதோடைய டாப் ப்ரிசம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராக்கெட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ A1க்குள்ளே ப்ராக்கெட்டில் A கொடுத்துக்கிறேன். இது B, இது C, இது D, இது E, இது F. இப்போ இது எல்லாத்தையும் நான் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ A பாயிண்ட் எப்படி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இந்த Bயும் Fம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், Cயும் Eயும், அப்புறம் இந்த D. நெக்ஸ்ட்டு எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்க? ஹைட்டு 70 mm. அப்போது இங்கேருந்து 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன், அதே மாதிரி இங்கேயும் 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இதுக்கு பேர் இங்கே மேலே வச்சிடலாம். இங்கே என்ன இருக்குங்க? A1 இருக்குங்களா? ஸோ இந்த A1 தான் இங்கே A1 டேஷ். ஓகேங்களா? இந்த A தான் இங்கே A டேஷ்.
அப்போ இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே D1 இருக்குங்களா, அப்போ மேலே D1 டேஷ், இந்த D இங்கே D டேஷ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்ட்ரு பாயிண்ட் நம்மளுக்கு தேவை, கரெக்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கேருந்து நம்ம கரெக்டாக அது சென்ட்ரு பாயிண்ட் இப்போ மேலே இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், இந்த பாயிண்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் எனக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு வேணும். ஏன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை தான் நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன், ட்ரில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஹெக்ஸாகனில் சென்ட்ரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் நமக்கு இப்படி மேலே கொண்டு போகணும். இல்லை டாட்டர் லைன்ஸில் போட்டு. ஓகேங்களா? சரி, இப்போது இதனுடைய மிட் பாயிண்ட்டு எனக்கு வேணும். ஓகேங்களா? இதோட மிட் பாயிண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ இது எவ்வளோ லென்த், இது 7 சென்டிமீட்டர், கரெக்டுங்களா? இந்த 7ல் பாதி எவ்வளவு, 3.5. ஸோ இந்த இடத்துல, ஸோ இதே எனக்கு மிட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் தான் ஹோல் போட போகிறேன். எவ்வளவு டயாமீட்டர் 20 mm. 20 mm என்னது, 2 சென்டிமீட்டர் டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், 1 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல 1 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஸோ டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த லைனை நம்ம வந்து இதில் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும் கரெக்டாக. அதேமாதிரி இந்த பாயிண்ட்டு இங்கே இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைனை இதில் டச் பண்ணி விடுங்க, இதில் கரெக்டாக. ஸோ டாட்டர் லைன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. பேர் வச்சிடலாம். இது வந்து 1 டேஷ்னு வச்சுப்போம், இதை 3 டேஷ்னு வச்சுப்போம், இதை 4 டேஷ்னு வச்சுப்போம், இதை 2 டேஷ்னு வச்சுப்போம். அப்போது இதை நம்ம கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 3rd பாயிண்ட்டும் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அங்கே டேஷ் போட்டோம்னா இங்கே டேஷ் போடாமல் 3ன்னு எழுதிக்கணும், மார்க் பண்ணி. ஸோ 1 3. ஓகேங்களா? ஸோ இங்கே 1 2 டேஷ் 4 டேஷ் 3 டேஷ். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே மேலேயும் மார்க் பண்ண பாருங்கள், இந்த B1 இருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு B1 டேஷ். அப்புறம் இந்த F1 இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே F1 டேஷ். நெக்ஸ்ட் இங்கே C1 இருக்குங்களா? ஸோ இது டாப்பில் C1 டேஷ், ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த E1 இங்கே வந்துடும், E1 டேஷ். ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து சர்ஃபேஸை டெவலப் பண்ண போகிறோம், லேட்ரல் சர்ஃபேஸ். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பென்டகனுடைய பேஸ் எட்ஜ் எவ்வளவு, 30 mm, அதாவது 3 சென்டிமீட்ரு. மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது, 1 2 3, மொத்தம் 6 இருக்குது. 3 6 are 18. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 18 சென்டிமீட்டருக்கு லைனை போடணும். ஸோ கரெக்டாக 3 6 are 18. ஸோ அதனால் 18 சென்டிமீட்டருக்கு லைனை ட்ரா பண்ணணும். கரெக்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் வருது எனக்கு. இது ஃபுல்லாக வந்து 18. ஓகேங்களா? அதாவது 180 mm. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட ஹைட். ஸோ இதோட ஹைட் எவ்வளவு, கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 70 mm. ஸோ 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் கரெக்டாக. ஸோ ஸ்கெட்சிலே போட்டுடலாம் 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் லாஸ்ட்லையும் 7 சென்டிமீட்டர். இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம்.
ஓகேங்களா, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இது டோட்டலாக எவ்வளவு 18 சென்டிமீட்டர். இதை நம்ம வந்து 3 பிரிச்சிடலாம். ஓகேங்களா, 3 பிரித்தா இங்கே ஒன்று வரும். 3, 6, 9, 12, 15 அப்புறம் 18. ஸோ இந்த இடத்துல நம்ம லைன்ஸை போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டாச்சு. இதுக்கு பேரும் வச்சுருவோம் இப்போவே. ஸோ இதுக்கு வந்து கேபிட்டல் A, B, C, D, E, F, ஏன்னு பேர் வச்சுருவோம். ஓகேங்களா, A. இங்கே மேலே வந்து A1, B1, C1, D1, E1, F1, A1. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 டேஷ் இருக்குங்க இல்லையா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இதை லைட்டாக தான் போனது. ஸோ 4 டேஷை ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து சென்டரில் இருக்கிற இந்த 3 டேஷ் லைன். அடுத்து இந்த 2 டேஷ் லைன். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த B1க்கும் C1க்கும் மிட் பாயிண்ட் ஆனது 1.5. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்குங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று வச்சுப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த E1 F1க்கும் மிட் பாயிண்ட் அது 3 சென்டிமீட்டரில் பாதி 1.5 தானே. ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் தான் நம்ம வந்து சர்க்கிளை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, எவ்வளோ சென்டிமீட்டர் சர்க்கிள்? 20 mm டயாமீட்டர்னா அப்போது ரேடியஸ் எவ்வளோ? 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல அப்படியே இப்படி வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேயே இப்படி வரும். இது இங்கே பாருங்கள், இதை டச் ஆகும். இதுலேயும் கரெக்டாக டச் ஆகும். ஓகேங்களா, இதே மாதிரி இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுக்கு பேர் வச்சிடலாம். இது 1. ஓகேங்களா, 1 இங்கே, 3 இங்கே, 4 மேலே, 2 கீழே. இப்போ இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட் அது. ஸோ இதுக்கு ஒரு புது பேர் வச்சுருவோம். 1, 1. இது 4, 1. இது 3, 1. இது 2, 1. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ்க்காக அப்படி வச்சுருங்க. அப்புறம் இந்த 2 பாயிண்ட்டையும் கீழே இறக்கி விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளவு தான் லேட்ரல் சர்ஃபேஸ். ஸோ ஒரு ப்ரிசம், ஹெக்ஸாகனல் ப்ரிசம்குள்ளே ஒரு ஹோல் போட்டுடுறாங்க. அதை நம்ம அப்படியே இப்படி விரிக்கும் போது, எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது, அதாவது அதோட லேட்ரல் சர்ஃபேஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.